மேசராசி நீங்கள் பாருங்கள், குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ஓடா தேஞ்சி உழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மேசராசிக்கு நல்லாவே பொருந்தும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட தேவையுமே பார்த்து பார்த்து நீங்கள் அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா கூட மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு நிற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. அப்படி போய் நம்ம உதவி கேட்குறப்ப அவங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டால் அதை தயங்காமல் செய்வீங்க. எப்படின்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை கூட அப்படியே விட்டுட்டு உடனடியாக அவங்களுக்கு உதவி செய்ய போவீங்க. அந்த உதவியை செஞ்சுட்டு தான் உங்களுக்கான வேலையவே திரும்ப வந்து செய்வீங்க. இப்படி 12 ராசிலையுமே இந்த மேச ராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ராசி தாங்க. இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பில் மற்ற 11 ராசிகிட்ட இருக்கான்னு கேட்டால் அது ரொம்பவுமே குறைவு தான். இந்த நல்ல ஒரு அன்பு, ஏழை பணக்காரன் பார்க்காத வித்தியாசம், கோபம் முதல்ல உங்களுக்கு அதிகமாக வராது தெரியுமா? இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது மேசராசியில்: அஸ்வினி, பரணி, கார்த்திகை. உங்களுக்கு அதிபதி மாறுறதுனால தான் இந்த மேசராசி ஒரே ராசியாக இருந்தாலும் இந்த கோபம் வர தன்மை 3 நட்சத்திரத்துக்குமே மாறுபடுது. இந்த மேசராசியில் இருக்கிற அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த வாரத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெறலாம், என்ன செஞ்சால் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நீங்களும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக சூழல் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச காரியத்தை அது போலவே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையுமா, பலமாக என்ன இருக்கோ பலவீனமாக என்ன இருக்கோ, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். மேசராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், பெரும்பாலும் நீங்கள் இந்த ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம பழகிற தன்மை கொண்டவங்க. மேசராசியில் நீங்கள் படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 12 ராசியிலுமே இது முதல் ராசியாக வருது. செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டது. செவ்வாய் வந்து முருகனின் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ராசி. அப்படி எல்லா விதத்துலையுமே தனித்துவமான சிறப்பம்சம் கொண்டவங்க தான் மேசராசியில் பிறந்திருப்பீங்க. அவ்வளவு அதி அற்புதமான ராசிங்க மேசராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எப்பொழுதுமே பாருங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஓய்வு எடுக்கலாம் நினச்சா கூட ஏதாவது வேலை ஞாபகம் வந்துடும், உடனே போய் அதை செய்வீங்க. கோபம் ரொம்பவுமே கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த கோபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தையே நீங்கள் துவம்சமாக்கிடுவீங்க. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே உங்களுக்கு நல்லா பொருந்தும். எதிரிகள் வந்து உங்களோட செயலை பார்த்து தெரிச்சு ஓடிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். எவ்வளவு தன்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் தன்மையாக இருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையுமே செய்வீங்க. என்ன விளைவு வருதோ அதற்கான எதிர் விளைவை நீங்கள் தயங்காமல் செய்வீங்க. இந்த மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே நீங்கள் உயர்வை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் ஜாதக அமைப்பால் பெற முடியுங்க. ஏன்னா கிரக சூழல் அப்படிங்கிறது ஒருவருக்குமே மாறி மாறி தான் இருக்கும். அந்த சூழல் வந்து என்ன மாதிரி இருக்குது, வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பால் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை முழுவதுமே நன்மையை பெற ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக இதனால் பெற முடியும். அதே போல் நீங்கள் செவ்வாய் அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம்ல, செவ்வாய்க்கிழமையில நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யும்போது செவ்வரலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். முருகனின் பரிபூரண அருளும் சீக்கிரமாக கிடைக்கும். அப்படி முருகனை வழிபாடு செய்யும் பொழுது 7 நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை உச்சரித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு முருகனை மனசார நம்பி ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை பாருங்கள், விரைவில் பலிக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த மேசராசிக்காரங்க சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் உங்களுக்கு முதல்ல இந்த வாரம் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதனால தான் வரக்கூடிய பலன்களையே நாம் கணிக்க முடியும். அதை வச்சு தான் சொல்கிறோம். கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் பாருங்கள், சூரியன் புதன் இந்த 2 கிரகமும் இருக்குது.
அடுத்த ஸ்தானம் தான் இந்த தனவாக்கு ஸ்தானம். இங்கே சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், அடுத்து பாருங்கள் லாபஸ்தானம் அங்கே ராகு இருக்கிறாரு. அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் சனி, இப்படி கிரக சூழல்கள் உருவாகி இருக்கு. இந்த சூழலை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த வாரம் ராசிக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய் பகவான் ராசிக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அனுகூலமான நன்மையும் அனுகூலமான எல்லா விதத்துலையுமே நல்ல பலன்களையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சோ அந்த பிரச்சனை பாருங்கள் இந்த வாரம் உங்களை விட்டு நீங்குது. ஏன்னா பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நீங்கள் இப்போ செயல்படுத்த போகிறீங்க. உங்களோட முடிவு உறுதியானதாக இருக்கும். அதே போல் கடந்த காலத்தில் பாருங்கள் கொஞ்சம் வேலை செய்யும் போது ஆர்வமே இல்லாமல் ஏன் நாம் இதை செய்யணும், இதுதான் நமக்கு வரலையே அப்படின்னு விட்டுருப்பீங்க. அப்படி விட்டு போன வேலையை கூட இப்போ சுறுசுறுப்பாக திறமையாக செய்வீங்க பாருங்கள். உங்களோட வேலையை பார்த்து எதிரியுமே ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்களோட ஒவ்வொரு வேலையும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டு தொழில் வியாபாரத்தில் நன்மையை கண்டிப்பாக பெறலாங்க. அதே போல் எடுத்த காரியத்தில் தொய்வு இருந்தாலும் இப்போ வேகம் பிடிக்கும். அதே போல் இந்த பழைய முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி உங்களோட மனசு அப்படிங்கிறது தேவையில்லாமல் சஞ்சலத்தை உண்டாக்கும். தொழில் வியாபாரம்லாம் நல்லாயிருக்கு. இந்த பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்காமல் மனசை தெளிவாக வச்சுக்க பாருங்கள். அதே போல் நீங்கள் உங்களோட பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுருக்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா நிறைய சலுகைகளை கொடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க கொஞ்சம் பாடுபட்டால் கண்டிப்பாக முடியும். கஷ்டப்பட்டு உழைச்சா எந்த ஒரு நஷ்டமும் வராதுங்க. அது உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால தான் தொழில் வியாபாரம் நல்லா நடக்கிறதுனால பண வரவுமே நல்லாயிருக்கும். உங்கள் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் இது எல்லாமே நீங்குது. உங்கள் குடும்பத்தில் இப்போ புதுசாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் பிள்ளைங்களோட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்க மேலே ஒரு கண் பார்வை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மையும் நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்பும் கிடைக்க ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வண்டியில் வாகனத்தில் பயணம் செய்கிறவங்கள தான் கண்டிப்பாக கவனமாக இருங்க. அதே போல் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மன வலிமை இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ அதிகரிக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க உங்களுக்கு கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அதுலேயே அனுகூலமான பலன்களை பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். வீணான கவலை வேணால் அவ்வப்போது மனசில் ஏற்பட்டு நீங்கும். இதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் இருக்க பாருங்கள். அதே போல் நீங்கள் செஞ்ச உதவி பல மடங்கு உங்களை இப்போ வந்தடையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றின கவலை கொஞ்சம் வருங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலையை கொஞ்சம் தாமதம் இல்லாமல் சரியாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக செஞ்சு முடித்தா கண்டிப்பாக நன்மையை எல்லா வகையிலுமே நீங்கள் பெறலாம். இந்த மேசராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த கடனை அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுத்தால் உயர்வை நீங்கள் பெறலாம். ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன், 3 6ஆம் அதிபதி புதனோட சேர்க்கை வேறு இருக்குது. யாருடைய தயவும் தாட்சணையும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கான வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நினச்ச காரியத்தை நினச்சபடி செயல்படுத்தி எல்லா வகையிலுமே வெற்றியை உண்டாக்க முடியும். தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி தான் சுக்கிரன். ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வச்சுக்கி அதே போல் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுற அளவுக்கு நல்ல ஒரு பண தேவை, கரெக்டாக அந்த பண வருமானம் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு ஏதாவது வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, ஏன் இந்த மனசங்கடம்லாம் வந்திருக்கும். அதுவுமே இப்போ பாருங்கள் தானாக விலகுது. உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சாதகமான சூழல் உருவாகுதுங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்தோட நலன் கருதி அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனையில் மட்டும் கவனமாக கண்டிப்பாக நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும். அதே போல் இந்த வேலை பார்க்கும்போது கூட இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க.
உங்களுக்கு என்ன வேலையோ அதில் மட்டும் முழுமனதாக கவனம் செலுத்துங்க. அதே போல் மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கணுங்க. தேவையில்லாமல் கருத்து சொல்கிறேன் அப்படின்னுட்டு சிக்கலில் சிக்கிடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் யாருக்காகவுமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. அதுவும் பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த வாரம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் எல்லா வகையிலுமே. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே நீங்கள் முன்னேறுவதற்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை சரியான வாய்ப்பை பெறுவீங்க. தொழிலில் இருந்த போட்டி பொறாமல் விலகுது. உங்களுக்கு தேவையான உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். அதாவது உங்கள் நண்பராலேயோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயோ உங்கள் சகோதரன் சகோதரியாலேயோ உங்களுக்கு தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உற்சாகமாக செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அதே போல் கவனமாக இருக்கணும். வேலையில் தாமதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்பு உருவாகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த சண்டை பிரச்சனை இது நீங்குது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறதும் நல்லது. பிள்ளைங்களால் பெருமை வந்து சேரும். உங்கள் புத்தி சுவாதுரியத்தால் பொருள் சேர்க்கையும் பெறுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியம் கூட சிறப்பாக நடக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி நல்லபடியாக உண்டாகும்.